வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நியூஸ் ரீடர் ட்ரைனிங்ஸ் உலகத்தில் எந்த மூலையிலேருந்து வேணாலும் படிக்கலாம். பக்காவாக ப்ரெசன்டேஷன்லாம் சொல்லி கொடுத்து ஃபைனலாக ப்ராம்ப்டர் ட்ரைனிங் கொடுத்து மேக்கப், ட்ரெஸ் கோட், பாடி லாங்குவேஜ்னு எல்லாமே பண்ணி பயத்தெல்லாம் போக்கி கேமரா முன்னாடி உட்கார வச்சு அவங்களுக்கு பக்கா ப்ரொஃபஷ்னலாக ட்ரைனிங் கொடுத்து ஷூட் பண்ணி பயத்தை போக்கி எடிட் பண்ணி டெமோ கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்து சேனல்ஸ்க்கெலாம் எப்படி அப்ளை பண்ணாங்க, எப்படி அப்பியர் ஆகணுன்னு ஃபுல் கைடன்ஸ் கொடுத்து அனுப்புகிறோம். தமிழகத்தின் உலகத்தின் எல்லா நாடுகள்லையும் எல்லா சேனல்களையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடி கட்டி பறக்கிறாங்க. இன்றைக்கி இப்படி தான் நம்ம எல்லாரையும் உருவாக்குறோம். நீங்களும் ஜாயின் பண்ணி இது மாதிரி ஆகலாம். உங்களுக்கு தெரியும், நான் சன் டிவி செய்தி வாசிப்பாளர் மணிகை தான் பேசுகிறேன். வணக்கம். தலைப்புச் செய்திகள். பட்ஜெட்டை அமல்படுத்த ஆலோசனைகளை வழங்குங்கள். வேளாண் துறையினருக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். மணிப்பூர் மக்கள் சுதந்திரமாக நடமாடுவதை உறுதி செய்ய வேண்டும். அதிகாரிகளுக்கு அமித்ஷா உத்தரவு. அமெரிக்கா வெடிமருந்து தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. ட்ரம்புடன் வெடித்த வார்த்தை போர். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெளியிட்ட பதிவு. சாம்பியன்ஸ் டிராபி. இந்தியா நியூசிலாந்து அணிகள் இன்று மோது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பேர் த்ரிஷா. நான் கடலூர்லேருந்து வரேன். நியூஸ் ரீடிங் அப்படிங்கிறது நான் ஏதோ தமிழில் பேசுகிறத வச்சு நம்மளுக்கு நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சார் காண்டாக்ட் பண்ணி இதுதான் நியூஸு, எனக்கு சும்மா ஒரு ஃபார்மேட் தெரிஞ்சால் போதும்னு நினச்சேன். அப்போ சார் சொன்னார், இது நீ பேசுகிற அவ்வளோதான், நியூஸ்னால் என்னன்னு உனக்கு முழுசாக தெரியல, நீ இந்த பேச்சை வச்சுக்கோ, நியூஸ் முடிச்சதுக்கப்புறம் நீ எப்படி ஃபீல் பண்ணுறன்றதை சொல்லுன்னு சொன்னார். அதை இப்போ நான் சொல்கிறேன். செய்தி வாசிப்பில் நிகழ்ச்சி தொகுப்பில் 20 ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் உள்ள சன் டிவி செய்தி வாசிப்பாளர் மணிகை நான் தான். நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஃபோன் அட்டன் பண்ணுவேன். டீட்டெயிலாக உங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக பேசுவேன். அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக கிளாஸ் எடுக்கிறது நான் தான். உங்களுக்கான எந்த பயமும் தேவையில்லை. என்னை உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சி நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். இம்மிடியட்டாக ஜாயின் பண்ணி உங்களுடைய கனவை நனவாக்கிக்கலாம். உலகத்தில் எந்த மூலையிலேருந்து வேணாலும் படிக்கலாம். நீங்கள் எந்த சேனலில் வேணாலும் ப்ளேஸ் ஆகலாம். நல்ல சம்பளம், கௌரவமான வேலை, பேரு, புகழ், மரியாதை, அந்தஸ்து எல்லாம் கிடைக்கிற ஒரு இடம் இந்த இடம். செய்தி வாசிப்பாளர் பணி. வேண்டியவங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க, வேண்டாதவங்கெல்லாம் வைத்தறிச்சப்படுவாங்க. எல்லாமே நல்லதுக்கு தான், நல்லது தான். உங்கள் குரல், உங்கள் முகம் உலகமெங்கும் பிரபலமாகும். ஒரே ஒரு கனவு, உங்களின் இந்த கனவு விரைவில் நனவாகும் போது உலகமே உங்களை பார்த்து வியக்கும். விரிவான செய்திகள். பிரதமர் மோடி பட்ஜெட்டுக்கு பின்னான கருத்தரங்கில் காணொலி காட்சி வழியாக இன்று கலந்து கொண்டு பேசினார். அவர் பட்ஜெட்டை அமல்படுத்த ஆலோசனைகளை வழங்குங்கள் என வேளாண் துறையினரிடம் வேண்டுகோளாக கேட்டுக்கொண்டதுடன் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டை அடிமட்ட அளவில் விரைவாக அமல்படுத்தப்படியும் வலியுறுத்தினார். அவர் பேசும்பொழுது 3வது முறையாக பொறுப்பேற்ற பின்னர் பாஜக அரசு சார்பில் முழு அளவிலான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டுக்கு முன்பு அதனை உருவாக்குவதற்காக அனைத்து துறை சேர்ந்தவர்களிடம் இருந்தும் தரவுகள் மற்றும் ஆலோசனைகள் பெறப்பட்டு பட்ஜெட்டானது ஒரு வடிவத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அதனால் இந்த பட்ஜெட்டை தற்போது திறம்பட அமல்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. வளர்ச்சிக்கு முதல் இயந்திரம் என்று வேளாண்மை கருதப்படுகிறது. இந்த அரசானது வேளாண் வளர்ச்சி மற்றும் கிராமப்புற வளம் ஆகியவற்றை இலக்காக கொண்டு இயங்கி வருகிறது என அவர் கூறினார். அவர் தொடர்ந்து நாடு இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க தானிய உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய தேவையையும் சுட்டிக்காட்டி பேசினார். அதனால் அதிக விளைச்சலை தரும் பயிர்களின் விதைகளில் கவனம் செலுத்தும்படி அவர் தனியார் துறையினரை கேட்டுக்கொண்டார். மணிப்பூரின் பாதுகாப்பு நிலைமை குறித்து மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா தலைமையில் டெல்லியில் இன்று உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மணிப்பூர் கவர்னர், மத்திய உள்துறை செயலாளர், புலனாய்வு அமைப்பின் இயக்குநர், ராணுவ துறை தலைவர், கிழக்கு கட்டளையின் ராணுவ தளபதி, எல்லை பாதுகாப்பு படை, மத்திய ரிசர்வ் போலீஸ் படை, அசாம் ரைபிள்ஸ் இயக்குநர் ஜெனரல், மணிப்பூர் பாதுகாப்பு ஆலோசகர், உள்துறை அமைச்சகம், பாதுகாப்பு அமைச்சகம், மணிப்பூர் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அன்னைக்கு நான் பேசும்போது பெரிய நம்மளுக்கு நியூஸ் வருது, நம்மளும் நியூஸ் ரீடர் ஆயிடுவோம் அப்படிங்கிற தாட்டோட நான் இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போதான் ஒரு ப்ராப்பரான நியூஸ் ரீடர், இதுக்கு மேலே ஒரு நியூஸ் ரீடரே ஆன மாதிரி ஒரு தாட் இருக்குது, பெரிய தாட் இருக்குது. நம்ம பேசிகிட்டு இருந்தது நம்மளுக்கு தமிழ் மட்டும்தான் வந்துச்சு. அதை தாண்டி இந்த நியூஸில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஃபார்மட்ஸ் இருக்குது, எவ்வளோ தூரம் நம்ம அந்த மொழியை அழகாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே லைம்லைட் கோச்சிங்கில் நான் இதை கற்றுக்கிட்டேன். ஸோ நியூஸ் ரீடிங் அப்படிங்கிறது அந்த வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாது, தமிழ் மட்டும் கிடையாது, அதை உச்சரிக்கிற விதம், எப்படி நம்ம அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த நியூஸ் ரீடிங்கில் நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் திரும்ப இதை பெரிய நியூஸ் ரீடராக ஆகிட்டு இதே இடத்துல அதுக்கான ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கிளாஸில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ், கிளாஸ் எப்படி இருக்கும், ஜாலியாக இருக்கும்? கிளாஸ் எப்படி இருக்குன்னா, ஆரம்பத்தில் இது ஆன்லைன் கிளாஸு, இதில் என்னத்தை நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு நான் பயங்கரமாக பயந்தேன். ஆனால் ஆஃப்லைனில் கிளாஸில் கூட நான் கற்றுக்க முடியாதது ஆன்லைனில் நிறையவே கற்றுக்கிட்டேன். நியூஸ் ரீடிங் மட்டும் கிடையாது, நியூஸ் ரீடர் அப்பாற்பட்டு நம்ம கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளாலையும் கற்றுக்க முடியும். சார் எல்லாருக்கும் பொதுவாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத எல்லா விதத்தையும் சொல்லுவார்.
அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் அதிகமாக சார் கோவப்படுத்தினாலும் அதை பொறுத்துக்கிட்டு அவர் எங்களை ஹேண்டில் பண்ணுற விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். டைம் ஆகிடுச்சு, ஓகே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம கிளாஸ்க்கு ரெடியாக உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. முடிச்சுட்டேன். ஆக்சுவலாக அதை முடிச்சுட்டு இதுக்கு மேலே 4 o'clock ஆச்சு அப்படின்னா கிளாஸ் இல்லை அப்படிங்கிற தாட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அமெரிக்காவின் வர்ஜீனியா மாகாணத்தின் தெற்கு பிராந்தியத்தில் வெடிமருந்து தொழிற்சாலை அமைந்துள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் பணிபுரிகின்றனர். இந்நிலையில் தொழிற்சாலையின் ஒரு பகுதியில் உள்ள வெடிமருந்து கிடங்கு திடீரென வெடித்து சிதறியது. இதனால் ஏற்பட்ட தீ மளமளவென மற்ற பகுதிகளுக்கும் வேகமாக பரவியது. இதனை அடுத்து அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதிகாலை நேரம் என்பதால் ஊழியர்கள் அதிக அளவில் இல்லை. எனவே பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வாய்ஸ் ஓவர் பண்ணேன். வாய்ஸ் ஓவர் எனக்கு கான்ஃபிடன்ஸ் சார் தான் கொடுத்தாங்க. உன்னால் முடியும், நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இப்படிலாம் பேசுவேன்னு எனக்கு தெரியாது. வாய்ஸ் ஓவரில் டாக்குமெண்ட்ரி, ஸ்டோரி டெல்லிங், அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரிலாம் நான் பேசும்போது என்னை என்கரேஜ் பண்ணி நிறைய அந்த ஒரு விஷயத்த நல்லவேளை சார் என்கிட்டேருந்து எடுத்துட்டாரு அப்படிங்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்க என்னை படின்னு சொல்லலைன்னா நான் அதை எடுத்திருக்க மாட்டேன். சாரே உன்னால் இது முடியும்னு சொல்லும்போது அதையும் நான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நான் வாய்ஸ் ஓவர் கிளாஸ் ப்ளஸ் நியூஸ் ரீடிங் முடிச்சிருக்கேன். கிளாஸில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா சார் நிறைய சிரிக்க வைப்பார், எல்லாரையும் நிறைய பேசுவார். நிறைய விஷயத்த நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 5 நிமிஷம் சார்கிட்ட பேசினாலும் 50 விஷயத்த கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புது புது விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம். அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்படுற விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே இவங்க ரீட் பண்ணிவிட்டு இவங்க முடிச்சிருவாங்க, கிளாஸ் முடிஞ்சிடும். அப்படி இருக்காது. சார் நிறைய நம்ம கூட பேசுவார், நிறைய விஷயத்த நம்மளுக்கு தெரிஞ்சுக்க சொல்லுவார். நிறைய விஷயத்த ஒரு சின்னதாக ஒரு புள்ளியில் ஆரம்பித்து பெரிய கோலமே போடுற மாதிரி சூப்பராக சொல்லிக் கொடுப்பாரு. சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும். ரஷ்யாவுக்கு தொடர்வது உலக செய்திகள். அங்க பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்வது உலக செய்திகள். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 3 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார். அதே நேரம் உக்ரைனுக்கு அமெரிக்கா இதுவரை வழங்கிய ஆயுதம் மற்றும் நிதி உதவிகளுக்கான தொகையை திருப்பி தர வேண்டும் அல்லது உக்ரைனில் உள்ள அரிய கனிமங்களை எடுக்க அமெரிக்காவுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நேற்று அமெரிக்கா சென்றார். வெள்ளை மாளிகையில் அவர் ஜனாதிபதி ட்ரம்பை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பை அடுத்து ஓவல் அலுவலக முன்னாடி போங்க. ஓகே. இந்த சந்திப்பை அடுத்து ஓவல் அலுவலகத்தில் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் பேச்சை மறுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பேசியது பதற்றத்தை அதிகரித்தது. இது வரைக்கும் எனக்கு 20 ஏஜ் ஆகுது. இது வரைக்கும் நான் பயப்படாமல் கொஞ்சம் கூட இந்த மனசு லேப்டாப்லாம் அடிக்காமல் நிற்கிற ஒரே இடம் இந்த இடம் மட்டும்தான். அது ஏன்னு என்னால் விரிவுபடுத்த முடியல சார். பெண்களுக்கு சேஃப்டி இருக்குமா? பெண்களுக்கு பயங்கரமான சேஃப்டி இருக்கும். இது வரைக்கும் இந்த இடத்துக்கு நியூஸ் ரீடிங்காக நான் இப்போ ரெக்கார்டிங் வந்திருக்கேன். நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன். நான் கடலூர்லேருந்து இருக்கேன். இந்த இடத்த கண்டுபிடிச்சி சார் மட்டும் நம்பி நான் இந்த இடத்துக்கு தனியாக தான் வந்திருக்கேன். என் கூட எந்த பேரண்ட்டும் இல்லை, யாரும் இல்லை. இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக எல்லாமே. கிளாஸ் எவ்வளோ நாள் வந்தீங்க? அதில் எல்லாம் ஏதாவது கிளாஸில் நான் வந்து 3 months அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணேன். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்குன்னா இவங்களுக்கான கோர்ஸ் 3 months தான். இவங்க கற்றுக்கிட்டாலும் ஓகே, கற்றுக்கலனாலும் ஓகே அப்படின்னு முடிச்சு விட்டுருவாங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் நான் எக்ஸ்ட்ரா 2 months 3 months இருந்தேன். இவங்க ஒரு விஷயத்தை ப்ராப்பராக கற்றுக்கிற வரைக்கும் அதை அவங்க ப்ராப்பராக ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் ரெக்கார்டிங் வரணும் அப்படிங்கிற வரைக்கும் அந்த கிளாஸ் போயிட்டே இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸில் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு இப்போ டைரெக்டாக கேமரா முன்னாடி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணுங்க? சரி, ஆஃப்லைன்லேயும் ஏன் பயம் இல்லை? சாரோடைய கோச்சிங் அப்படியா இல்லை இந்த இடம் மட்டும்தான் இதில் ஏதாவது மேட்சிக் இருக்கான்னு எனக்கு தெரியல. உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன், ஒரு நிமிஷம் கூட எனக்கு இந்த பதட்டமே வரமாட்டேங்குது. இந்த இடத்துல எனக்கு பயமே இல்லாதது வாழ்க்கையை என்னமோ ஜெயிச்ச மாதிரி, லைஃப்பில் எங்கேயுமே பயம் வராதுன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது சார். எதிர்காலத்தில் வரப்போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோச்சிங்கை நீங்கள் எடுத்துக்கணும். இதில் உள்ளே வரீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் லைஃப் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல இருந்து மெயின் திங்காக பயம் இல்லாமல் வெளியில் போகிறது தான் சொல்லுவேன். எந்த இடத்துக்குமே பயத்தினால அந்த விஷயத்தை நம்ம வேண்டான்னு விட்டுருவோம். ஐயோ பயமாக இருக்குது, நான் பண்ணலை, நான் போகலை அப்படின்னுவோம். அப்படி ஒரு விஷயம் இங்கே இல்லாமல் நீங்கள் போக முடியும். கண்டிப்பாக வரலாம். கேர்ள்ஸ் பாய்ஸ் யார் வேணால் வரலாம். கேர்ள்ஸ்க்கு பயங்கரமான சேஃப்டி இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேர்ள்ஸ்லாம் சில பேர் வெளியிலேயே வர முடியும். கிளாஸ் டைம்லேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சார் நான் இது வரைக்கும் இப்போ எங்கேயும் பேசினதே இல்லை சார், இப்போ தான் நான் பேசுகிறேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி பேசாதவங்க கூட இங்கே பேச முடியும். அதனால் இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சார்.
இன்று தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்ஜெட்டை அமல்படுத்த ஆலோசனைகளை வழங்குங்கள். வேளாண் துறையினருக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். மணிப்பூர் மக்கள் சுதந்திரமாக நடமாடுவதை உறுதி செய்ய வேண்டும். அதிகாரிகளுக்கு அமித்ஷா உத்தரவு. அமெரிக்கா வெடிமருந்து தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. ஆடியோ கட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார்.